அன்பானவர்களே, அன்பு வணக்கம். இறந்தவரின் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறுமா என்று ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்கிறார். நீங்கெல்லாம் என்ன நினைப்பீங்க? அவர் தான் இறந்துட்டாரு, அதோட அவர் ஆசையும் போயிடுச்சு, இப்ப எப்படி அந்த ஆசைகள் போய் நிறைவேறும்? இந்த அன்பர் அறிவில்லாத ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் பொழுது குருஜி கிட்ட. அப்படிதானே நினைக்கிறீங்க? இறந்ததே எல்லாம் போயிடுச்சு, ஆசை போயிடுச்சு, கனவு போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, அப்புறம் எப்படி அது நிறைவேறும்? நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம். இறந்தவருடைய உடலில் இருந்து வெளியே வருகின்ற அந்த உயிரானது, ஆன்மாவானது, மனமானது அந்த சடலத்தை, உடலை சுற்றியே தான் வந்து கொண்டிருக்கும் சில மணி நேரங்களுக்கு. இப்போ அவர் வாழ்க்கையில் வாழ்ந்த போது எதையெல்லாம் அவர் ஆசைப்பட்டாரோ அந்த ஆசையெல்லாம் நிறைவேறாத ஆசைகளோடு அவர் இருக்கும்போது அது மனசுல தானே பதிவாயிருக்கும். இந்த உடம்பு அதை நினைக்குது இல்ல, இந்த உடம்புக்குள்ள இருந்து இந்த உடம்பை இயக்கி வந்தது பாருங்க, அந்த மனம்தான் அதை நினைக்க சொல்லுது, ஆசைப்பட வைக்குது இல்லையா? அப்போ இந்த மனமும் வெளியே வந்துடுச்சு, அந்த மனசுல இருக்கிற அந்த ஆசைகளும் அப்படியே தான் இருக்குது. இப்போ அது உடனடியா அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு என்ன பண்ணுதுன்னா, அந்த சடங்குகளை செய்யும் போது பிள்ளை பெற்ற பிள்ளையோ, பெண் பெற்ற பிள்ளையோ, பேரன்மார்கள் யார் அவருக்கு விருப்பமா இருக்காங்களோ அந்த விருப்பமான அந்த பேரனுடைய உடலிலே அந்த மனமும் ஆன்மாவும் புகுந்துடும். இப்ப இவர் வாழ்க்கையில் எதையெல்லாம் நினைச்சாரோ, ஆசைப்பட்டாரோ அதையெல்லாம் அந்த பேரனை கருவியாக்கி கொண்டு அந்த பேரனுடைய மனதை தன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கின்னு தன்னுடைய எண்ணங்களை அந்த பேரனின் மூலமாக நிறைவேற்றிக் கொள்கிறது என்று கடோப உபநிடத்திலிருந்து, கருட புராணத்திலிருந்து விலாவரியாக கூறுகிறார்கள். வேத காலத்திலிருந்து இந்த விஷயங்கள் இருக்குது, நம்ம அது படிக்கிறது இல்லை. சரி, அவங்க பேரன் பேத்திக யாருமே இல்லை அப்படின்னா நண்பர்கள், உறவினர்கள் யாராவது ஒருவரை தேர்ந்தெடுத்து கொண்டு அவருக்கு யார் ரொம்ப விருப்பமானவரோ, யார் அவருடன் நெருக்கமா இருந்தாரோ, யார் அவர் மனசை புரிஞ்சுன்னு நடந்தாரோ அவருடைய உடலை தேர்ந்தெடுத்து கொண்டு உள்ளே புகுந்து அவருடைய மனதை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து வைத்துக்கொண்டு தன்னுடைய மனதை மேல் எடுத்து வந்து அந்த நிறைவேறாத ஆசைகளை எல்லாம் அவரை வைத்து நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். சரி, இல்ல யாரு நண்பர்களோ உறவினர்களோ சரியான அளவுல அவரோட பழகல, நெருக்கமா இல்லை, என்ன வேற வழி இல்லாததுனால பிள்ளையுடைய, அவர் பெற்ற பிள்ளையினுடைய உடம்புல அவர் கொல்லி போடும் போது அந்த உடம்பில புகுந்து கொண்டு பிள்ளையினுடைய மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தன்னுடைய நிறைவேறாத ஆசைகளை அந்த பிள்ளையை வைத்து நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். எங்க அப்பா ஆசைப்பட்டாருங்க, அந்த வீட்டு பாதியிலே நிறுத்திட்டாரு, அதை கட்டி முடிக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை, அதனால அந்த வீட்டை நான் கட்டி முடிச்சிடுறேன். எங்க அப்பா தொழிலை பெருசாக்கணும்னு நினைச்சாருங்க, அவருடைய ஆசை அது ஒண்ணுதான், அதனால நான் தொழிலை பெருசாக்கி காட்டுறேங்க. எங்க அப்பா அவருடைய பொண்ணுக்கு, என்னுடைய அக்காவுக்கு எப்படியாவது திருமணம் பண்ணிடணும் ஆனா ஆசைப்பட்டாருங்க, முடியல, இறந்துட்டாரு, அவருடைய ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேங்க சொல்றாங்கல்ல எல்லா வாழ்க்கையில. அப்போ பிள்ளைகள் மூலமாக நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றிக் கொள்கிறது. சரி, பிள்ளைக்கு அவருக்கு ஒத்து வரல அப்படின்னா அந்த ஆன்மா மேல் நோக்கி சென்றாலும் கூட அந்த ஆன்மா அந்த குடும்பத்தில் யாரோடு ரொம்ப அட்டாச்மெண்டா இருந்ததோ அவர்களுடைய உடலில் புகுந்து கொண்டு அவர்கள் மூலமாக அந்த ஆசைகளை நிறைவேற்றுகிறது. ஏதோ ஒரு வகையில்
தன்னுடைய நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற வரை அந்த ஆன்மா சாந்தி அடையாது, அமைதி பெறாது. ஏதோ ஒரு வகையில் அந்த ஆசைகள் நிறைவேறுகின்றன என்பதை கூறுகிறார்கள். அப்போ இறந்தவருடைய நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறுகிறது என்பதற்கு இந்த வழிகளை சாட்சியா. சந்தோஷம்.